Assalamu alaikum. Marhaba, marhaba, marhaba. Welcome to Marhabas Royal Kitchen. இன்றைக்கி நான் செய்ய போகிறது என்னோடய 14th கிரேவி சிக்கன் கோஃப்தா மசாலா. ஸோ வாங்க சீக்கிரமாக இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என் வீடியோஸை என் ரெசிபீஸை ட்ரை பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. ஸோ வாங்க சிக்கன் கோஃப்தா மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ என் கிரேவிஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஏன் அதுக்கு ரீசன் என்னென்னா, வெங்காயம் நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுது. ஸோ இந்த வீடியோலேருந்து நான் என்ன நினச்சிருக்கிறேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வெங்காய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் நான் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்கிறது பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இன்ஷால்லா உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரியே நான் உங்களுக்கு ரெசிபி கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேன் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. நான் எப்பயுமே என் வீடியோஸில் சொல்லுவேன், நான் எந்த மாதிரி பேன் எடுக்கிறேன் அதே பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட எந்த மாதிரி பேன் இருக்குதோ இல்லை எந்த மாதிரி சட்டி இருக்குதோ அதுவே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த வெஜிடபிள் ஆயில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த 500 ml நான் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடாகின உடனே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோன்னு உங்களை சொல்லிடுறேன். ஸோ வாங்க 4 வெங்காயம் பொடிசாக நறுக்கிய வெங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எண்ணெய் அவ்வளோவா சூடாகலை. ஸோ இப்போ நீங்கள் நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய். ஸோ நல்லா இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வதக்க வரைக்கும் நான் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 2 கிலோ எலும்பு இல்லாத கறி எடுத்துக்கோங்க. சிக்கன், 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் தயிர் வீட்டுக்கு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, வெளியில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அப்புறம் உடச்சக்கல்லை 300 கிராம் எடுத்துக்கோங்க. வறுத்த உடச்சக்கடலை இல்லை நார்மல் உடச்சக்கடலை இருந்தால் கூட பரவாயில்ல, நார்மல் உடச்சக்கடலை தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் மசாலாக்கள் எடுத்துக்கோங்க. காஞ்ச மசாலாக்கள், காஷ்மீரி மிளகா 1 ஸ்பூனு, ஜீரகம் பவுடர் ஜீரா பவுடர் 1 ஸ்பூனு, தனியா பவுடர் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 4 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூனு, மஞ்சாத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 4 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் இது மேரினேஷனுக்காக மசாலா. இது உப்பு 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, அப்புறம் தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு. இந்த மசாலா கோஃப்தா செய்கிறதுக்காக, இந்த மசாலா கிரேவி செய்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு முழு தேங்காய் எடுத்து நீங்கள் அதை மிக்சியில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் வந்துடும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதில். அப்புறம் இந்த 2 வெங்காயம் கோஃப்தா பண்ணுறதுக்கு மேரினேஷனுக்காக. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. உங்களுக்கு நான் டீட்டெயிலாக புரிய வச்சுருக்கிறேன். ஸோ வாங்க இப்போ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த உடச்சக்கல்லையை எடுத்து நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பவுடராக அடித்து வச்சுக்கலாம் உடச்சக்கல்லையை. ஸோ இப்போ நம்ம பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா மசாலா கலக்கி நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போது அதனால் நம்ம இந்த வெங்காயத்தை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய அகலமாக ஒரு பவுல் இருந்தால் கலக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கை சுத்தமாக கழுவிக்கோங்க. நான் என் கையை சுத்தமாக கழுவிருக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இதை நம்ம கையால் தான் செய்யணும். க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கையால் செஞ்சால் நம்மளுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் நல்ல மிக்ஸ் ஆகும் மசாலா. நம்ம க்ளவுஸ் போட்டோன்னா அந்த க்ளவுஸ் கிளியிற கூட சான்சஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், கறி இந்த மாதிரி நல்ல மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கிட்டு அந்த கறியை நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அப்படியே நீங்கள் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஷால்லா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுந்தில் கொஞ்சம் பாதி நம்ம இந்த மேரினேஷனுக்கு எடுத்துருவோம்.
ஸோ கையால் கலக்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம கையால் நம்ம சமைச்சு நம்ம கையால் நம்ம சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கும் நம்மளுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மசாலாவை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் கையாலே செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அவங்க கையோட டேஸ்ட்டும் அதில் இன்ஷா அல்லாஹ் வரும். ஸோ இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அதில். ஸோ இந்த கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாம் உடச்சக்கல்ல எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயமும் வதக்கின்னு இருக்குது. சைடில் இது கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதை கலக்கிடலாம். நான் உங்களுக்கு எப்படி கலக்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிக்கிட்டு இப்போ இந்த வெங்காயம் ஒரு சைடில் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வெங்காயம் தீஞ்சிரும். ஸோ நான் உங்களுக்கு எதுவுமே வந்து மறைச்சி மூடி கேமராக்கு பின்னாடி கேமராக்கு முன்னாடி எதுவுமே காமிக்கிறது இல்லை. ஸோ எல்லாமே வந்து அப்படியே டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா நான் எப்படி செய்கிறனோ நீங்கள் அப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வரும்னு சொல்லி. ஸோ இஞ்சி பூண்டு விழுது வந்து இதில் பாதி வச்சுருக்கோம்ல, இது அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலா வந்து அதில் போட்டுடலாம் இந்த வெங்காயத்தில். ஸோ இந்த வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு இந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி வீடியோவில் வதக்குறேனோ அதே மாதிரி நீங்களும் வதக்கிக்கோங்க. இந்த மசாலாக்கள் அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் வந்து தீயக்கூடாதுன்னு லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை இந்த மாதிரி குக் பண்ண முடியாது. ஸோ நல்லா இந்த மசாலா வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி வதக்குறேனோ அதே மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அடி பிடிக்கிற சான்ஸ் ஏதாச்சும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மொத்தமாலாம் தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண முடியாது. இந்த மசாலாக்கள் டேஸ்ட்லாம் சுத்தமாக போயிடும். ஸோ நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து மசாலா வந்து தீயாது, நல்ல மசாலாவோட ஃப்ளேவர் வெளியில் வரும், கிரேவியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து புதினா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி வீட்டில் வெட்டுவீங்களோ எப்படி வீட்டில் சமைப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஏன்னா பார்க்குற வியூவர்ஸுக்கும் வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது, கஷ்டமாலாம் இல்லைன்னு இருக்கக்கூடாது, ஈஸியாக ஆகணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் மசாலா நல்லா கலக்கிட்டேன். ஸோ மசாலா இந்த மாதிரி நல்லா கலக்கிடுச்சு பாருங்கள். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் சைடில் தண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து கை ஈரம் பண்ணி எடுத்தால் உருண்டை நல்லா வரும். பாருங்கள் நான் மசாலா உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன்னு அந்த மாதிரி மசாலாவை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த 1 கப்பு தண்ணி நான் இந்த மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கிறேன் சிக்கனில். ஸோ நீங்களும் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு மசாலா இந்த மாதிரி கலக்கி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ உருண்டை பிடிக்கும் போது தண்ணியில் கொஞ்சம் கை முண்டிக்கோங்க. ஏன்னா நம்ம கை ஈரமாக இருந்தால் அந்த உருண்டை வந்து நல்ல ஷேப்பில் வரும். இன்ஷா அல்லாஹ் உருண்டெல்லாம் உடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேனோ அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா இந்த கோஃப்தா மசாலா ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல மசாலா எண்ணெய் வெளியே விட்டுடுச்சு. ஸோ பாருங்கள் நல்ல மசாலா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கணும் இன்னும். ஸோ கொஞ்சம் தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் மசாலா ஃபுல்லாக மழன்னு ஆகிடுச்சு, நல்ல பேஸ்ட் ஆகிடுச்சு. தக்காளி மட்டும் கொஞ்சம் வதக்கணும். ஸோ அந்த தக்காளி கொஞ்சம் வதக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மசாலாவில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ உருண்டை பிடிக்கிறது எப்படி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், எதுவும் பெரிய கஷ்டம் இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் கூட யாராச்சும் இருந்தால், உங்கள் அம்மா யாராச்சும் இருந்தால், மாமியார் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து 2 கிலோவில் செய்கிறேன். நீங்கள் கம்மியாக செஞ்சால் நீங்களே செஞ்சிடலாம். ஸோ மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் 1/2 கிலோவுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் கம்மியாக பார்த்து போட்டுக்கோங்க இன்க்ரீடியன்ஸு. ஸோ இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 1 2 அப்படி இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி கரண்டியில் போட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கிரேவி நீங்கள் அது செய்யும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும், எப்படி கிரேவி இருக்குதுன்னு சொல்லி.
இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காயோட கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும்னு அவசரம் இல்லை, அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ நான் வந்து தேங்காவை ஆட் பண்ண மாட்டேன். ஸோ தேங்காய் பால் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காயோடையே அப்படியே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ பாருங்கள், இப்போது வந்து கொஞ்ச நேரம் நான் மூடி வச்சேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா கொதிக்கும். நம்ம வந்து இது ரொம்பலாம் கொதிக்க விட ஒரு நல்ல ஒரு கொதி, நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்ல ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் வந்து இந்த பிடிச்சிருக்கிற உருண்டை வந்து அதில் போட்டுடலாம். இன்ஷா அல்லாஹ் உருண்டை வந்து ஒடிய சான்ஸே இல்லை. நான் எந்த மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேனோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. ஸோ அதனால் நிறைய நான் 2 கிலோவுக்கு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் இன்க்ரீடியன்ஸை வந்து பாதி பண்ணிக்கிட்டு 1 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். அந்த எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஆனால் மசாலாக்கள் மட்டும் நீங்கள் பாதியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு இது நான் ஒரு ஸ்பூன்னா நீங்கள் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணால் ஒரு வாட்டி ஒரு பேட்ச் போட்டு ஒரு வாட்டி நம்ம மூடி வச்சிடணும். அப்போது நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு அந்த ஃபஸ்ட் டைம் போட்ட பேட்சுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச் போடணும். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள், அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ஒரே சமயம் நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா அது வந்து உருண்டெல்லாம் ஒடிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போடுங்க, கொஞ்சம் அதை கொதிக்க விடுங்க, அப்புறம் செகண்ட் பேட்ச் போடுங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போது உங்கள் கோஃப்தாலாம் கண்டிப்பாக இன்ஷால்லா உடையாது. அது வந்து நல்ல ரவுண்டாக வரும். ஸோ நீங்கள் அது எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது ஃபுல்லாக போட்டுடுங்க. அதில் செகண்ட் பேட்ச் ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், கோஃப்தாலாம் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறமா நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கோஃப்தா நல்லா குக் ஆகிடும். ஸோ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கோஃப்தா நல்லா கொதிச்சிருச்சு. எப்படி உருண்டையாகிடுச்சு பாருங்கள். எந்த கோஃப்தாவும் ஒன்று கூட உடையலை. நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். ஸோ வாங்க நம்ம வந்து சர்விங்கில் சந்திக்கலாம். ஸோ கோஃப்தா ஒரு 5 நிமிஷத்துக்கு தம்முக்கு விட்டுருக்குறேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் தம்முக்கு விடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ மாஷா அல்லாஹ் பாருங்கள் கோஃப்தா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து டயட் பண்ணுறவங்க கூட ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம், பயம் இல்லாமல். ஏன்னா இது ஃப்ரைடு இல்லை, எண்ணெயில் வறுத்தது இல்லை, கிரேவியில் செஞ்சது. இப்போது டயட் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சந்தோஷமாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஷால்லா உங்களுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி கிரேவியாக இருக்கிறது தான் எங்கள் வீட்டில் எல்லாம் விரும்புவாங்க. உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியை கொதிக்க விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக திக்காகிடும். ஏன்னா இப்படி இருந்தால் அந்த ஒரு உருண்டை, அந்த குழம்பு, சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்வீங்க. மாஷா அல்லாஹ் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நல்ல வீட்டில் இருக்க மசாலாயாக சாப்பிட்ற பசங்களுக்கு, சட்பட்டா கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ற பசங்களுக்குலாம் இது ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். மசாலா இல்லாமல், சட்பட்டா இல்லாமல் சாப்பிட்ற பசங்களுக்கு அது அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், உருண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ காரம் சாப்பிடாத பசங்களுக்கு வெறும் இந்த உருண்டையை வச்சு சப்பாத்தி சாப்பாடில் நீங்கள் சாப்பிட்லாம், கொடுக்கலாம். மசாலா சாப்பிட்ற பசங்களுக்கு வந்து இந்த கிரேவியோடு நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக உடைஞ்சிருக்குன்னு. நீங்கள் கொத்தமல்லி நடுவில் உங்களுக்கு வர பிடிக்காதுன்னா நீங்கள் கொத்தமல்லியை பொடிசாக பண்ணிக்கலாம். எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அப்படி பண்ணேன். இங்கே பாருங்கள், மசாலாவோடு நான் சாப்பிட்டு பார்த்தேன். மாஷாலா ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளேவர்ஸ் எப்படி வாயில் போகுது. வாயில் போன உடனே ரசகுல்லா மாதிரி அப்படியே கரைஞ்சிருது. ஸோ நீங்கள் சிக்கன் கோஃப்தா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும், ஒரு நல்ல நெக்ஸ்ட் ரெசிபி உங்களுக்கு காமிக்கிற வரைக்கும் ஜஸாக் அல்லாஹ்.